தமிழ் வணக்கம் அனைவருக்கும். புது சரித்திரம் இனி பிறக்கும், போர் துவக்கும், யார் நடத்தும் இது தடநடவென நடக்கும். சோழ தேச மண்ணில் பிறந்து மகத்துவமான தலைவரை உருவாக்கி தமிழக வெற்றிகளுக்கு இரவு பகல் பார்க்குறாம அயராந்து உழைக்கும் தஞ்சை மத்திய மாவட்ட தலைவர், தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் திரு இரா விஜயசரன் அவர்களை கோவில் மாநில அழைப்பதில் குழந்தையே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அமைதியின் மறு உருவமாய் விளங்கும் மத்திய மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு ரமேஷ் அண்ணன் மற்றும் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் நிஜாம் மற்றும் கழக தோழர்கள் மற்றும் இங்கே வருகை தந்த மகளிரணி அனைவருக்கும் எங்கள் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். உலகத்திலேயே தனக்குத்தானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு ஒரு அரசு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது நம்ம திராவிட மாடல் அரசு தான். ஏன்னா உலகத்திலேயே ஊரே வளைச்சு போட்டு ஆட்சி செய்கிற ஒரே ஆட்சி நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான். திராவிட ஆட்சி என்று ஆட்சியாளர் சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் என்னதுமா சொல்லுவாங்க? மக்கள் விரோத ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. இந்த திராவிட ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நெல்லை நீதிமன்றத்தில் வாசலில் ஒருத்தரை ஒரு 7 பேர் சேர்ந்து கூலி கும்பல் வெட்டிட்டு போகிறாங்க. இதுமாரி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சாம்சங் தொழிற்சங்கம் பிரச்சனை, எண்ணூரில் அனல் நிலையம் விரிவாக்கம் தொடர்பான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரத்தில் உள்ள மக்களுக்கு சரியான நிவாரணம் போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே உள்ள எம்பி எம்எல்ஏ எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க படத்துக்கு மார்க் போடுறதும் அதோட படத்தை பற்றி விரிவாக்கம் சொல்கிறதும் அவங்களோட வேலையாகவே போயிடுச்சு. அதேமாரி மழை நீர் சரியாக வடிகிறது கிடையாது. இப்போ நம்ம கும்பகோணத்திலேயே மழை ஒரு நாள் தான் மழை பெஞ்சுது. அந்த ஒரு நாள் மழைக்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்கிது. எம்எல்ஏலேருந்து எம்பிலேருந்து வேட்டியை கட்டிட்டு எல்லாரும் போய் இறங்கி போயிட்டு களத்தில் நிற்கிற மாரி ஃபோட்டோ ஷூட் தான் கொடுக்குறாங்க. இதை நான் சொல்ல, அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஏரியா மக்களே சொல்கிறாங்க, இதுமாரி வராங்க, கார் எடுத்துகிட்டு வராங்க, நிற்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, மெயின்லேயே நின்று போகிறாங்க, உள்ளே ரொம்ப அவுட் சைடில் தான் போக மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு அந்த நெய்ச்சில் இது பிரச்சனை தெரிஞ்சோன்னே நம்ம கழக நிர்வாகிகள், நம்ம பிளேக்ஸ் மற்றும் நம்ம கழக தோழர்கள் எல்லாருமே உடனே போயிட்டு அந்த பார்வை எடுத்து அது உடனே சம்பந்தப்பட்ட மாநகராட்சி ஆணையர் ஆஃபீஸில் போயிட்டு அதுக்கான மனு கொடுத்து திருப்பி ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் எந்தெந்த மக்கள் குறைன்னு பார்த்து அவங்களுக்கான நிவாரணத்தை கொடுத்தாங்க. இதுதான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களோட இது. அதேமாரி எங்கே பார்த்தாலும் கொள்ளை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்கிறது, இல்லைன்னா கொலை பண்ணுறது, இல்லைன்னா கமிஷனு, எங்கே பார்த்தாலும் கமிஷனு, எதுக்கு எடுத்தாலும் கமிஷனு. இந்த ஆட்சியாளரின் ஆபாச பேச்சும், ஆணவ பேச்சும், மிரட்டல் பேச்சும், அருவத்தக்க பேச்சும், இந்த சோசியல் மீடியா ட்ரோலு, இந்த அல்லுசில்லு, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள். எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாதுன்னு நம்ம தமிழக முதல்வர் சொல்றாரு. ஆனால் அவங்க கூட கூட்டணி கட்சியோட தலைவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டு இப்போ வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய குறைகளை. இப்போ ரீசெண்டாக கூட வேல்முருகன் சார் ஐயா சொல்லியிருந்தாப்புல, இதுமாரி இது மக்களுக்கான ஆட்சி கிடையாது, இவங்க கூட்டணி தர்மத்தை மீறுறாங்க அப்படிங்கிற மாரி அந்த திராவிட ஆட்சி சாதனைகள் இப்போ இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களை ஒரு ஆலமரமாவோ ஒரு அரச மரம் என்று சொல்லிக் கொள்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊப்பிகளை உடன்பிறப்புகளை 2026 நம்ம அனைவரும் இணைந்து அடியோட வீழ்த்துறோம். 75 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க கட்சி என்று சொல்லிக்கொண்டோம், பீத்தி கொண்டோம். இந்த திராவிட மாடல் அரசு 2026 நம் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களோட துணையோடு வீழ்த்துவார். இந்த மண்ணாங்கட்டி ஆட்சி, சாரிங்க, இந்த மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டு அலையிறாங்க தெரியுமா? உண்மையான மக்களாட்சி என்னங்கிறது தளபதி அவர் 2000 கொண்டு வர அப்போ என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழக வெற்றி கழகத்தினரே, தலைவர் விஜய் அவர்களின் வழிகாட்டுதன்படி ஒவ்வொரு செயலிலும் சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும். தமிழகத்தை மாற்றம் செய்ய வேண்டிய நம் பயணத்தில் ஒற்றுமையுடனும் உறுதியுடனும் முன்னேறுவோம். நாம் மாற்று சக்தியோ துணை சக்தியோ அல்ல, மக்களின் அன்பை பெற்ற முதன்மை சக்தி. வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம், கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம். வெற்றி கொடியேந்து மக்களை சந்திப்போம், 2026 வாகை சூடுவோம். இந்த இடத்து நிகழ்ச்சி ஏற்பாடு முக்கியமாக ஒரு நன்றியை நம்ம அண்ணன் ஆரியபாண்டி அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த இணைப்பு நிகழ்ச்சியை இரவு பகல் பார்க்காம நேர்த்தியாக ஏற்பாடு செய்த கழகத்தோழர் ஆரியபாண்டியன் அவர்களுக்கு எங்கள் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் தமிழக வெற்றிகளும் உங்களுக்கும் உங்களுடைய சகோதர தோழர்கள் தோழிகள் இந்த நிகழ்ச்சி இணைந்த அவர்களுக்கும் என்றும் தமிழக வெற்றிகளும் உறுதுணையாகவும் உங்களுக்கு உண்மையாகவும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இணைய வந்த தோழர்கள் தோழிகள் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.